வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெடிக்காத நிலையில் மோட்டார் செல் மீட்பு. மாணவிகளுக்கு நேர்வான புகைப்படங்களை காட்டி அச்சுறுத்தல். முன்னாள் அமைச்சரின் மருமகனின் சொகுசு வாகனம் பறிமுதல். இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறல், ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட கையெழுத்து மடல். 29 பிரதி அமைச்சர்கள் நியமனம், வெளியான அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு நீதிமன்றம் பிடியாணை. அரசியலில் இருந்து விடைபெறும் முன்னாள் அமைச்சர். நாடாளுமன்றில் முதல் நாளே சர்ச்சையில் சிக்கிய வைத்தியர் அர்ச்சுனா. தேசிய பட்டியல் விவகாரம் பதிலடி கொடுத்த ரவி. இனி தொடர்வென விரிவான செய்திகள். வவுனியா வடக்கு அனந்தர புளியங்குளம் பகுதியில் வெடிக்காத நிலையில் உள்ள மோட்டார் செல் ஒன்று மீட்கப்பட்டது. குறித்த பகுதியில் அமைந்துள்ள தனியார் காணியிலிருந்தே குறித்த செல் இன்று மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அதனை செயலிழக்க செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டில் பாடசாலை மாணவிகளின் புகைப்படங்களை AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிர்வாண புகைப்படங்களாக வடிவமைத்து மாணவிகளை அச்சுறுத்தி மோசடியில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கணனி அவசர நடவடிக்கை பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக்க தமுனுபொல தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த மோசடி கும்பல் சமூக ஊடகங்களில் காணப்படும் பாடசாலை மாணவிகளின் புகைப்படங்களை AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிர்வாண புகைப்படங்களாக மாற்றி உரிய மாணவிகளிடம் அந்த புகைப்படங்களை பகிர்ந்து அவர்களை அச்சுறுத்தி பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்கின்றனர். பாதிக்கப்பட்ட மாணவிகள் இந்த மோசடி கும்பலுக்கு அஞ்சி தங்களது நிர்வாண புகைப்படங்களை அனுப்பி மோசடி கும்பலின் ஆலோசனைகளை பின்பற்றுகின்றனர். இவ்வாறான சம்பவங்கள் கடந்த சில நாட்களாக அதிகரித்துள்ளதாகவும் இதனால் உயர்தர மாணவிகளை அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சரின் மருமகனுக்கு சொந்தமான சொகுசு வாகனம் ஒன்று லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது சொகுசு வாகனத்தை கொள்வனவு செய்வதற்கு செலவிடப்பட்ட பணத்தை சேகரித்த முறைமை தொடர்பில் போதியளவு தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை என கூறப்படுகின்றது. இதனையடுத்து சொகுசு வாகனம் ஆணைக்குழுவினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இலங்கை கடல் எல்லைக்குள் இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறல்களை உடனடியாக நிறுத்த கோரி கையெழுத்திடப்பட்ட தபால் அட்டைகள் இன்றைய தினம் ஜனாதிபதிக்கு முல்லைத்தீவு மக்களால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் கடற்தொழிலாளர் தினத்தில் இலங்கை முழுவதுமாக விசேடமாக முல்லைத்தீவு மாவட்டம் இந்திய கடற்தொழிலாளர்களுடைய இழுவை படகுகளினுடைய அத்துமீறல்களும் முல்லைத்தீவு கடற்பரப்பில் காணப்படுகின்ற கடற்துறைவங்கள் அனைத்தும் இந்திய இழுவை படகுகள் மூலமாக அபகரித்து செல்கின்ற துர்ப்பாக்கிய நிலை குறித்த சூழலில் அதிகமாக காணப்படுகின்றது. அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு சென்று பாரிய நாட்டத்துடனே தமது வாழ்வினை கழித்து வருகின்றனர். இலங்கையினுடைய மாற்றத்தை கொண்டு வருகின்ற மாற்றமே தீர்வு என்ற ஒரு பாரிய பிம்பத்தை உருவாக்கி இந்த இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு முல்லைத்தீவு மக்கள் முல்லைத்தீவு கடற்தொழிலாளர்களினால் பெயர் முகவரி பொறிக்கப்பட்டு கையெழுத்திடப்பட்ட தபால் அட்டையினை அனுப்பி முகமாக இன்றைய தினம் 500க்கும் மேற்பட்ட தபால் அட்டைகள் முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்திய இழுவை படகுகளை இலங்கை கடற்பரப்பிற்குள் வரவிடாது தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்குமாறு கோரியே தபால் அட்டைகள் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. புதிய அரசாங்கத்தின் 29 பிரதி அமைச்சர்கள் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். ஜனாதிபதி செயலகத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் இவர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். பதவி பிரமாணம் செய்து கொண்ட பிரதி அமைச்சர்கள் விபரம் பின்வருமாறு: பேராசிரியர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர், நாமல் கருணாரத்ன விவசாய கால்நடை பிரதி அமைச்சர், வசந்த் ஜெயதிச கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை பிரதி அமைச்சர், நளின் கேவாகே தொழிற்கல்வி பிரதி அமைச்சர், RM ஜெயவர்தன வர்த்தகம் வாணிபம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர்,
கமகிதர திசாநாயக்க புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் பிரதி அமைச்சர் டிபி சரத் வீடமைப்பு பிரதி அமைச்சர் ரத்னகமகே கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தொழிலாளர் பிரதி அமைச்சர் அருணஸ் ஜெயசேகர பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் ஆண்டன் ஜேகோடி சுற்றாடல் பிரதி அமைச்சர் முகமது முனீர் தேசிய ஒருமைப்பாடு பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க குணசேகர இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ஜானித் ருவன் கொடிதுவக்கு துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் கலாநிதி நாமல் சுதர்சன மகளிர் மற்றும் சிறுவர் விவகார பிரதி அமைச்சர் ருவன் செனரத் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் கலாநிதி பிரசன்னகுமார குமாரசேன போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் டாக்டர் ஹன்சக விஜயமுனி சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ருவன் சமிந்த ரணசிங்க சுற்றுலா பிரதி அமைச்சர் சுகத் திலகரத்ன விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வதகல பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் கலாநிதி மதுர செனவிரத்ன கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருமை நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி சுசில் ரணசிங்க காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் இவ்வாறாக பிரதி அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு கொழும்பு மேலதிக நீதவான் பிடியாணை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளார். குறித்த பிடியாணை இன்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வெள்ளவத்தையைச் சேர்ந்த சுப்பிரமணியன் மனோகரன் என்ற வர்த்தகர் 2 கோடி ரூபாய் பெறுமதியான காசோலைகளை வழங்கி மோசடி செய்ததாக டக்ளஸ் தேவானந்தா செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத காரணத்தினால் குறித்த பிடியாணையை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு ரகசிய காவல்துறையினரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் டக்ளஸ் தேவானந்தா நோய்வாய்ப்பட்டிருப்பதால் அவர் நீதிமன்றில் முன்னிலையாக மாட்டார் என அவர் சார்பில் வாதிட்ட சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். எனினும் டக்ளஸ் தேவானந்தாவின் சுகவீனம் தொடர்பான மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்கப்படாத காரணத்தினால் குறித்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இரு தரப்பையும் பரிசீலித்த கொழும்பு மேலதிக நீதவான் சாட்சிக்கு பிடியாணை பிறப்பித்து விசாரணையை ஜனவரி 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். முன்னாள் நீதியமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். எதிர்வரும் தேர்தல்களில் போட்டியிடப் போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கண்டி தலதா மாளிகையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட பின் தனது அரசியல் எதிர்காலம் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்று கேட்டபோது கலாநிதி ராஜபக்ஷ அந்த யோசனையை முற்றாக நிராகரித்தார். நாடாளுமன்றத்தில் உள்ள 225 உறுப்பினர்களும் ஊழல்வாதிகள் என்று குறிப்பிடப்பட்ட கதையின் ஒரு பகுதியாக இருக்க தனக்கு விருப்பமில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் இவர் போட்டியிட்டமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் இவர்கள் நீதியமைச்சராக இருந்தபோது சிறைகளில் தமிழ் அரசியல் கைதிகள் எவரும் இல்லை என தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் புதிய நாடாளுமன்றத்தின் முதல் நாள் அமர்வு இன்றைய தினம் ஆரம்பமான போது பாரம்பரியமாக எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒதுக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்ததுடன் அந்த கதிரையிலிருந்து நகர மறுத்துமை பேசுபொருளாக மாறியுள்ளது. இலங்கையின் 10வது நாடாளுமன்றக்கான கன்னி அமர்வு இன்று காலை 10 மணிக்கு நடைபெற்றது. இதன்போது முதன்முறையாக நாடாளுமன்ற உறுப்பினரான வைத்தியர் அர்ச்சுனா எதிர்க்கட்சி தலைவரின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். உடனடியாகவே நாடாளுமன்ற ஊழியர்கள் இது எதிர்க்கட்சி தலைவரின் ஆசனம் எனவே அந்த இடத்திலிருந்து நகருமாறு தெரிவித்த போதும் அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றின் முதல் நாள் அமர்வில் ஆசனங்கள் எவருக்கும் ஒதுக்கப்படவில்லை என வைத்தியர் அர்ச்சுனா நாடாளுமன்ற ஊழியருக்கு பதிலளித்தார். இங்கு வேறு ஆசனத்தில் அமர வேண்டும் என எங்காவது எழுதியுள்ளதா? எதிர்க்கட்சி தலைவருக்கு வேண்டுமெனில் அவரை சென்று எங்காவது அமரச் சொல்லுங்கள், நான் இங்கு தான் இருப்பேன் என தெரிவித்துள்ளார். பின்னர் தான் எந்த கட்சிக்கு ஆதரவு வழங்கினாலும் சஜித் பிரேமதாசவுக்கு ஒருபோதும் ஆதரவு வழங்க மாட்டேன் எனவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் எதிர்க்கட்சி தலைவருக்கான ஆசனத்தை அறிவிக்குமாறு கோரிய அவர் அந்த ஆசனத்திலிருந்து நகர மறுத்ததுடன் நாங்கள் நாடாளுமன்ற மரபை மாற்றவே இங்கு வந்துள்ளோம் என தெரிவித்துள்ளார்.
புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக தனது நியமனம் சட்டபூர்வமானது என முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு இன்றைய தினம் இடம்பெற்றது. நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய பட்டியல் உறுப்பினராக தான் தெரிவு செய்யப்பட்டமை ஒரு சிலருக்கு மாத்திரமே பிரச்சினை, முழு கட்சிக்கும் பிரச்சினை இல்லை. ஐக்கிய தேசிய கட்சியை மீள கட்டியெழுப்புவதுடன் பலமான அரசியல் சக்தியாக அதனை சரியான பாதையில் வழிநடத்துவதில் தனது கவனத்தை செலுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டியதுடன் ஒரு சிலரின் நலனுக்காக கட்சி பாதிக்க அனுமதிக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். 2024 பொதுத் தேர்தல் பெறுபேறுகளின்படி புதிய ஜனநாயக முன்னணி 2 தேசிய பட்டியல் உறுப்பினர்களை பெற்றுக்கொண்டது. அவர்களில் ஒருவராக கட்சியின் செயலாளரால் தேசிய பட்டியல் உறுப்பினராக ரவி கருணாநாயக்கவின் பெயரை குறிப்பிட்டு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் தேர்தல் ஆணைக்குழு அதனை உறுதிப்படுத்தி வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றையும் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.